நான் வந்து தமிழன் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு சகோதரன் வந்து முதன் முறையாக தாக்கப்பட்ட அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி போல் வலசரவாக்கத்து பகுதியில் நான் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு முன்னாடி எனது உண்ணாவிரத்தை தொடங்கலாம்னு நான் உண்ணாவிரத்தை தொடங்கினேன். ஆனால் முறைப்படி அனுமதி இல்லாமல் நான் உண்ணாவிரத்தை தொடங்கினால காவல்துறையினால் நான் அழைச்சி செல்லப்பட்டு ஈவினிங் போல் என்னை வந்து விடுவிச்சாங்க. முறைப்படி அனுமதி பெற்று பண்ணணுங்கிறத எனக்கு உணர்த்தினாங்க. அதன் பேரில் நான் கமிஷனரை போய் மீட் பண்ணி எனக்கு முறைப்படி அனுமதி வாங்கி இன்று நான் என் உண்ணாவிரதத்தை நான் தொடங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக விவசாய வாழ்வாதாரத்திற்காக நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி கன்னட மாநிலத்தில் வந்து தமிழர்கள் தாக்கப்படுவதை நான் கண்டித்து என் உண்ணாவிரதத்தை தொடர்றேன். ஏன் நமக்குள்ளே இந்த பிரிவினை ஏன் இப்படி பண்ணுறோம்? ஒரு தண்ணீருக்காக ஏன் இந்த பிரச்சனை? அது மாதிரி தெரியல. இது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெள்ளம் வந்தால் அவங்க நம்ம திறந்து விடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஏன் அப்போ தண்ணியை வச்சுக்க முடியுமா? அவங்களால முடியாதுல்ல. விவசாயம் எல்லா மாநிலத்தோட விவசாயமும் முன்னேறி வந்தால் தாங்க இந்தியா முன்னேறும். அதை நினைக்க மாட்டேங்கிறாங்களே யாருமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு இப்போ ரொம்ப இருக்குது. இங்கே தமிழர் நம்ம வந்து வேறு யாரையும் நம்ம தாக்குறோமா? இங்கே நம்ம உள்ளுணர்வோடு நம்ம எல்லாத்தோடையும் நட்பு ரீதியாக தானே பார்க்குறோம். அது ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லோரும்? அங்கே தேவையில்லாமல் போராடி ஒரு வன்முறையில் ஈடுபட்டு ஒரு 2 இளைஞர் செத்து போயிருக்கானே. ஏன் இந்த வன்முறையில் ஈடுபடுறீங்க? அந்த பாதிக்கப்பட்ட அந்த 2 பேர் குடும்பத்தை போய் கேட்டு பாருங்க. இந்த போராட்டம் நடத்துகிற வன்முறையில் ஈடுபடுறீங்களே, கர்நாடக மாநிலத்தில் உள்ள வன்முறையில் ஈடுபடுறீங்களே, அறிவில்லாத சில மாநிலர்களே, அந்த குடும்பத்தில் போய் 2 பேர் அந்த 2 பேர் குடும்பத்தை போய் மீட் பண்ணி கேட்டு பாருங்கள். அவங்களோட வேதனை உங்களுக்கு புரியும். அப்போயாவது தேவையில்லாமல் ஏன் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக விவசாயத்துக்கு போராடுவோம். இந்தியா தன்னால் முன்னேறுங்கிறதாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தனிப்பெருமை இருக்குது. அதை வச்சு தான் அந்த நாடு முன்னேறுது. நம்மளோட தனிப்பெருமை, நம்மளோட முதுகெலும்புனா அது விவசாயம்தான். இந்தியாவோட முதுகெலும்புங்கிறது விவசாயம். அதை என்றும் என்னைக்கும் நம்ம உணர்ந்து செயல்பட்டோம்னா, ஒற்றுமையாக அந்த விவசாயத்தை முன்னேற்றினோம்னா உலக நாட்டில் இந்தியாவும் முன்னேறுங்கிறது தாங்க என்னோட ஒரு தனி கருத்து. தமிழகம் இன்று வரை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமாகத்தான் இருந்திருக்கிறது. துண்டு துண்டாக கிடந்த தேசத்தை இணைத்தது ஒரு தலைவன். இணைத்த தேசத்தை சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ஒரு தலைவன். வாங்கிய சுதந்திரத்தை வளமாக்குகிறோம் என்று வரிந்து கட்டி நிற்கும் இந்த நாட்டின் பல நூறு தலைவர்களே, தயவு செய்து இந்த பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்வு காணுங்கள். கட்சி பேதமற்று, அரசியல் நோக்கமற்று இதில் தீர்வு காண வேண்டும். இது உங்கள் கையில் இருக்கிறது.